அது வந்து ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ் பெரிய கிரவுண்டு, இந்தியா மாதிரி கிரவுண்டு கிடையாது, பெரிய கிரவுண்டு, டேர்ன் இருக்கும். அதனால் அவங்க நிறைய ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஒரு டஃப் மேட்சாக இருக்கும். ஆனால் இந்தியா கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கும். அங்கே பால் டேர்ன் ஆகும். அப்போ அந்த உஸ்மான் தாரிக்ன்றவர் நல்லா போடுவேன்னு சொல்கிறாங்க. அவங்களே ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பட் இந்தியா அதை கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. வந்து 2 நாட்டுக்கு பிரச்சனையை வந்து கேமுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நான் இங்கே தான் ப்ளே பண்ணுவேன், அங்கே தான் ப்ளே பண்ணுவேன்ட்டு. இது வந்து ஃப்யூச்சரில் எல்லா கேமுக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு தான் நான் ஃபேவரபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே அவங்க அங்கே ஸ்ரீலங்காவில் தான் ஆடுறாங்க. இந்தியா வந்து இப்போ இந்தியாவில் ஆடிட்டு இப்போ அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இவங்க ஒரு நாள் ட்ராவல் வேறு பண்ணி போகணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு தான் ஃபேவரபிள். மோஸ்ட் ஆஃப் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க சைட்லேருந்து வரும்போது அவங்க கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்காங்க. நம்ம சைட்லேருந்து வரும் நம்ம ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம தான் ஜெயிக்க பார்ப்போம். ஸோ வந்து எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது. விளையாடுனா கேமாக பார்க்கணும். ஸோ அவங்களும் வந்து ஸ்ட்ராங் டீமாக தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் வின் பண்ணணும். பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு விளையாடலன்னு சொன்னாங்க, இப்போ விளையாடுறான்னு சொன்னாங்க. ஸோ இதுவே ஒரு நல்ல ஒரு ஐப்பு, ஓகேங்களா? இதுவே நல்ல ஐப்புனால மேட்ச் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 180 ரன் ப்ளஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணுவாங்க.